டிம் ஃபெரிஸ் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு போட்காஸ்டர், ரைட்? அவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டியை பத்தியே பேசுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? நீங்கள் எப்படி பர்சனலா க்ரோ ஆகுறீங்க அதுதான் முக்கியம். ரொம்ப பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறோம், இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இருக்கட்டும். பட் நீங்கள் எப்படி இன்னையிலிருந்து, நேத்திருந்த நீங்கள் இன்னைக்கு எப்படி மாறுறீங்க? போன நிமிஷம் இருந்த நீங்கள் இப்ப கிடையாது. அப்ப அந்த மாற்றத்தை எது கொடுக்குது? நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு? இதான் அவர் சொல்றாரு. அவருடைய எக்ஸலன்ட் புக் ஒன்னு இருக்கு, முடிஞ்சா வாங்கி படிங்க, இல்லைன்னா அதை பத்தி நான் சொல்றேன், ரைட்டா? இந்த 4 ஹவர் ஒர்க் புக், சாரி, த 4 ஹவர் ஒர்க் வீக்னு ஒரு புக் இருக்கு. இவர் எப்படி மாறுபடுறாருன்னா, மத்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, சில பேரு இப்ப நான் சொன்னதுலே பாத்தீங்கன்னா, பிரான்சன் ஒரு மாதிரி இருப்பாரு, விஜய் மாதிரி இருப்பாரு. அவர் வந்து சீரியஸா பிசினஸ் பண்ண மாட்டாரு, ஆனா சீரியஸா பிசினஸ் பண்ணி வச்சுட்டாரு, அவர் ஜாலியா இருக்காரு. டிம் ஃபெரிஸ் என்ன சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படாது அப்படிங்கிறாரு. என்னடா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது எனக்கு. ஏன்னா நமக்கு இதுதான் பிடிக்கும். ஓ, கஷ்டப்படக்கூடாதா? கஷ்டப்படாம இருக்க என்ன பண்ணும், அதான் அவர் சொல்றாரு. அப்ப அந்த 4 ஹவர் ஒர்க் வீக், ஒரு வாரத்துல ஒரே ஒரு ஒர்க் வீக்ன்றது ஒரே ஒரு வாரம் ஒர்க் பண்ண போறோம். 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ண போறோம். ஆனா ஜெயிக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம், நிம்மதியா இருக்க போறோம். என்ன இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருந்துச்சு. மியூட் போட்டு கேட்கணும், யாரா இருந்தாலும் உள்ள வரவங்க மியூட் போடணும். சரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வந்து 4 மணி நேரம் ஒரு வாரத்துல ஒர்க் பண்ணலாம், ஆனா வந்து பெருசா ஜெயிக்கலாமா, நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமா, இது எப்படிடா அப்படின்னு நான் அவரை முதல்ல வச்சுக்கிட்டேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல ஒர்க்கை ஆப்டிமைஸ் பண்ணுங்க. இதை எப்படின்றத நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நம்ம ஒர்க்கே பண்றது இல்ல, அப்புறம் எங்கடா ஆப்டிமைஸ் பண்றது ஒர்க்க? அப்புறம் நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, சரியா? அதை வந்து எப்படி அடைய முடியும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணாலே அடைய முடியுன்றாரு. அப்ப என்னடா அது? இப்போ வந்து நாராயணமூர்த்தி என்ன சொல்றாரு, இன்ஃபோசிஸ் போன்ற ஆபீஸ்ல படுத்து கடங்கடா அப்படிங்கிறாரு. எலன் மாஸ்க்லாம் எப்படி? அப்படியே ஆப்போசிட். டிம் ஃபெரிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் யாருமே. ஏலியன் அப்படின்றாரு. ஏலியனா எப்படி ஒர்க் பண்ண? நான் என்ன சொல்றேன்னா, முதல் 1000 நாட்கள் உங்கள் தொழில நீங்கள் ஏலியனா மாறணும். அவரு எலன் மாஸ்க் நினைச்சாருன்னா, டெய்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்க முடியுமா இல்லையா? தங்குறது இல்ல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல டெய்லி வாங்க முடியுமா முடியாதா? டெய்லி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை வாங்கக்கூடிய எலன் மாஸ்க், அவர் வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த ரிசப்ஷன் சோபால தான் தூங்குவாராம். ஏன் தெரியுமா? அதுதான் டிஸ்கம்ஃபர்டா இருக்கும். புரியுதா? அவங்க நினைச்சாலும் ஒரு பேலஸே வாங்கலாம் அவன். ஆனா எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. எந்திரிச்சு அப்படியே ஒர்க் பண்ணுவான். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. ஆனா டிம் ஃபெரிஸ் என்ன சொல்றாரு, கஷ்டமே படாதடா, ஜாலியா இரு. எனக்கு இந்த கான்செப்ட் ஜாலியா இருக்க முடியும். எப்படி? அதுதான் அவர் சொல்றாரு. உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்க ஆப்டிமைஸ், உங்களோட ஒர்க்கை ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துல உங்களோட வாழ்க்கையை லைஃப் ஸ்டைலா மாத்திக்க முடியும். இதை பத்தி தான் ஒரு புக்ல சொல்றாரு. இன்னொரு 2 புக் இருக்கு, அதையும் நான் வந்து ஜஸ்ட் சொல்றேன். எல்லா புத்தகத்தையும் வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை வாங்குங்க, ஒவ்வொரு சாப்டரா படிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அது போதும். 2வது வந்து ரிச்சர்ட் போல்டார் வாங்குங்க, படிங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க படிச்சாலே, ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு புக் படிச்சாலே போதும். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் 10 புக் தான். அந்த 10 புக்ல இருக்க விஷயத்தை நீங்க கரைச்சு குடிச்சீங்கன்னா, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. புத்தகங்களை வாங்குவதில்லை, வாங்கினாலும் படிப்பதில்லை, படித்தாலும் நோட்ஸ் எடுப்பதில்லை, நோட்ஸ் எடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர்ற சேலஞ்சஸை ஜூம்ல கேட்பதில்லை. வெறும் அப்படியே என்ன சொல்றான்னு கேட்டு கேட்டு போறதால என்ன நடக்கும் போது, ஒரு பாட்டை கேட்கும் போது என்ன நடக்கும் போது உங்களுக்கு அது ஒரு ஃபீலை கொடுக்கும், ரொமான்டிக் ஃபீலை கொடுக்கும். ஆனா நான் பேசுறத கேட்கும் போது உங்களுக்கு மோட்டிவேட் ஆச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், மோட்டிவேஷன் லைக் மாஸ்டர்பேஷன். பண்ணும்போது நல்லா இருக்கும், அப்புறம் ஏன் யோசிப்போம். இந்த லாஜிக் என்னன்னா, முதல்ல ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப அவர் வந்து எழுதுன 2 புக்கு பாத்தீங்கன்னா, அந்த 4 ஹவர் கான்செப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 4 ஹவர் ஒர்க் வீக் அப்புறம் இந்த 4 ஹவர் பாடின்னு ஒரு புக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஹவர் செஃப்னு ஒண்ணு. என்னடா அது, பாடி செஃப். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹெல்த் ரொம்ப முக்கியம், எனக்கு குக்கிங்கை பத்தி பேசுறாரு. அவரோட போட்காஸ்ட் இதை பத்தி பேசியிருக்காரு. நீங்க வந்து இந்த போட்காஸ்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், டிம் ஃபெரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க போயிட்டு டிம் ஃபெரிஸ், FERRISS, FERRISS ஷோ அப்படின்னு போடுங்க. டிம் ஃபெரிஸ் ஷோன்னு போகும்போது நிறைய யூடியூப்ல உங்களுக்கு வரும், அதை நீங்க பாருங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடலோட வீடியோஸை பாருங்க, ரைட்டா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில விஷயங்களை, அதாவது உங்களால் எந்த துறையிலும் ஜெயிக்க முடியும். அப்ப சில இன்சைட்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட துறை எதுவும், இப்போ நீங்கள் உங்களுக்கான துறையை சூஸ் பண்ணிட்டீங்களா? இதுலயே சில பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன். நான் எதுல ஜெயிப்பேன் அப்படின்ற அந்த டைவர்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டைலூஷன்ஸ் இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஒரு வந்து என்ன சொல்றது, பாம்பு டிரைவ், ஜிக்ஸாக் டிரைவ் மாதிரி இங்க அங்க வாழ்க்கையில ஒரு தொழிலை எடுத்தோம் அப்படின்னா அந்த தொழிலை 10 வருஷம் பண்ணணும், அவ்வளவுதான். சக்சஸ் வருதோ ஃபெயிலியர் வருதோ, 3 மாசம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு 6ஆம் மாசம் மூடிடுறாங்க. இது மாதிரி அடுத்த தொழில் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம கேர்ள் ஃபிரெண்டோட எல்லாமே அழகா, மத்தவ எல்லாமே அழகா இருக்க மாதிரியே லாஜிக் வந்து இந்த பிசினஸ்ல
அடுத்தவன் பண்ற பிசினஸ் அவன் ஒண்ணு பண்ணவனே ஒரு இன்ஸ்டாகிராம்ல போய் பாக்குறது, எஃபில போய் பாக்குறது, இதுல எவ்வளவு சம்பாதிச்சாரு, இதுல எவ்வளவு சம்பாதிச்சாரு, அவர் ஏதோ ஒரு வீடியோ கண்டென்ட் போட்டு போறாரு. நம்ம எல்லா பிசினஸ் பண்ண முடியுமா? ஒரு பிசினஸை நிறைய யோசிங்க, சூஸ் பண்ணுங்க, அதுல கத்துக்குங்க, இறங்குங்க, ஜெயிங்க. அதை விட்டு வெளில வரக்கூடாது. நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா இப்ப ரிலையன்ஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது டெக்ஸ்டைல் பிசினஸ் உள்ள வராங்க, யான் பிசினஸ் நூல் பிசினஸ் வராங்க. அப்படியே அந்த பிசினஸ் 3 மாசத்துல மூடிட்டு அப்படியே ஜியோ ஆரம்பிச்சிடறாங்களா? ஒரு பிசினஸ் பண்றாங்க. இந்த 80-20 கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணணும். 80 நல்லா பண்ணணும் பிசினஸ். இதுல ப்ராஃபிட் வருதா, அடுத்தது அல்லது கொஞ்சம் கம்மியாகுதா, அடுத்தது 20% எஃபோர்ட் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த பிசினஸ் விட்டு அடுத்த பிசினஸ் போயிடுவாங்க. இது என்ன ஆகும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பிசினஸ் பண்ணீங்க, அதை அப்படியே கட்டணம் கட்டிங்கன்னு வச்சுப்போம். ஒரு 3/4 கட்டணத்தை கட்டிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா, அடுத்த பில்டிங் போவீங்களா, அடுத்த பில்டிங் போவீங்களா? உழைப்பு, பணம் எல்லாமே வேஸ்ட் இல்ல. நீங்க ஒரு தொழில் நிறுவனத்தை கட்டமைக்கணும், தொழிலை கட்டமைக்கணும். அந்த தொழில நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும். அதுக்கு எஃபோர்ட் போகும். நீங்க நினைச்சு பாருங்க, டாடா குரூப்ஸ் என்ன பண்றாங்க, அம்பானி அதானி என்ன பண்றாங்க, மாறிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொழிலை எடுத்து மாறி மாறி போகாம அந்த தொழில சக்சஸ் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு 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 டார்கெட்டா இருக்கு. உங்கள் துறை எது, உங்கள் தொழில் எது, அதை முடிவு பண்ணிட்டீங்களா? அதை முதல்ல எழுதுங்க. அல்டிமேட் கொஸ்டின் என்ன அப்படின்றத நான் கேட்டேன். ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டேன், அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு கேட்டேன். இப்போ நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கான தொழில் எது? சரி, நீங்க ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்? இந்த 2 கேள்வியை நீங்க கிளைண்ட கேட்பேன், கிளியரா கேட்பேன். இந்த 2 கேள்வியில அதி அற்புதமான ரிசல்ட் இருக்கு, ஒரு மேஜிக் இருக்கு. என்ன தெரியுமா? யாரும் முன்னாடி இருந்து பேசுவாங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல் செட்டிங் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய கனவு என்ன சார், உங்களுடைய இலக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு 10 வருஷம் நீங்க என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க மைண்ட்ல இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க, நான் டைம் கொடுக்குறேன். 10 இயர்ஸ்ல உங்களோட இலக்கு என்ன, கனவு என்ன? இப்ப நீங்க ஏதோ ஒன்று யோசிச்சீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடியில பிசினஸ் பண்ணுவேன், இல்ல ஒரு 10 கோடியில ஒரு வில்லா கட்டணும், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10 கோடியில இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவேன். இப்ப 2 கேள்வியை நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த ஒரு கேள்வியை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஒண்ணு, ஏன் சார்னு கேட்போம். ஏன் சார்னா அதுக்கு ஆன்சரே சொல்ல தெரியாது. ஒரு வில்லா ஈஸியால ஒரு வில்லா வேணும், ஒரு பாய்ஸ் கானல ஒரு வீடு. சரி, ஏன் சார்? ஏன் சார்ன்ற கேள்விக்கு ஒரு 5 விளக்கம் உங்களால கொடுக்க முடியுமா? இப்ப நீங்க ஒரு கனவோ இலக்கோ நான் கேட்டேன், அதுக்கு நீங்க வந்து மைண்ட்ல ஒரு விஷயத்த ஆன்சரை யோசிச்சீங்க. அது ஏன் சார் நான் கேட்டேன் அப்படின்னா 5 விளக்கத்தை உங்களால கொடுக்க முடியுமா? உள்ள 2.5ல ஒரு ஆசையால எழுந்த ஒரு ஒரு இலக்காது, ஒரு கோல், அது ஒரு ட்ரீம், அது ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆஸ்பிரேஷன். அது ஆசைப்படுறோம்ல, ஒரு ஈஸியால வில்லா வாங்கணும். ஏன், எதுக்காக அங்க வில்லா வாங்கணும்? உங்களுக்கு தெரியுமா கம்பாரிசன்? ஒரு இடத்துல ஒரு வில்லா ஒரு இடம் வாங்குறதால அது என்னவா மாறுது உங்களுக்கு தெரியுமா? நான் இப்ப 5 கேள்வி கேட்டேன்னா இந்த கோலோ தப்போன்னு தோணும். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ரைட், ஓகே சார், ஓகே சூப்பர் சார், ஓகே நான் எதுவுமே கேட்கல, நீங்கள் காண்ற கனவு சூப்பரான கனவு, உங்க இலக்கு எக்ஸல் ஆசம் சார், 100 இல்ல சார், 1000 கோடியில நீங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஏன் சார் எப்படி சார், ஏன் சார் எப்படி சார், ஏன் சார் எப்படி சார், ஏன்னாலும் சொல்லிடுவாங்க. எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு கனவு சார், நான் இதை பண்ணுவோம். ரைட், எப்படி சார்? இதுக்கான ஆன்சர் என்ன சார்? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இதை சொல்லிட்டீங்களா, இதுதான் உங்களோட கனவு நீங்க நினைச்சீங்களா, எப்படி சார் இதை சொல்லுங்க சார், இதை கிளியரா எழுதுங்க சார். இப்ப கொடுத்துறேன், ஒரு ஆன்சர் ஷீட் கொடுத்துறேன். வெற்றித்தனமா தேவையில்லாத எவ்வளவு விஷயம் பண்றோம். ஒரு கோலை எழுதி இந்த கோலை எப்படி நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க? இதே உங்க பாஸா இருந்தாருன்னு வச்சுங்களேன், இப்ப நான் சொல்ற ஹோம்ஒர்க் நீங்க பண்ணுவீங்களான்னு தெரியல, ஆனா ஒரு கூலிக்கு வேலை செய்யும் போது இந்த வேர்டை நான் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றேன். வேலைக்கு இல்ல, சம்பளத்துக்கு இல்ல, கூலிக்கு வேலை செய்ய, கூலியும் சம்பளம் ஒண்ணுதான், சரியா? கூலி கொடுக்குற இடத்துல இருக்கணும், வாங்குற இடத்துல இருக்க கூடாது. அது ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்க கூடாது. லாஜிக் என்ன அப்படின்னா, இத ஒரு பாஸ் சொல்றாரு, முதல்ல ஒரு கோல் செட்டிங் எழுது. காலைல நீங்க ஆபீஸ் போறீங்க, லேட்டா போனாலே பதறி போய் போறீங்க, சரியா? போய் உட்காந்தோடனே 10 மணிக்கு உங்களை கூப்பிட்டு ஒரு பேப்பரை கொடுத்து, கம்பெனில நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற, ஏன் எப்படி எழுதுன்றாரு. நீங்க எழுதுவீங்களா மாட்டீங்களா? எழுதுவீங்க. எழுதுவீங்க. மியூட்ட போடுங்க. ஹோஸ்ட் வந்து இதை கிளியர் பண்ணுங்க, என்ன ஏதாவது சொல்ல விடுங்க, ஏதாவது கத்துக்க விடுங்க. இதுக்குதான் வந்து இந்த ஜூமே கஷ்டம். எனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இருக்கு. ஒரு காமனா வரமே மியூட் போடணும். என்ன சொல்றேன்னு எனக்கு மறந்துடும். போஸ்ட் வந்து கான்சியஸா இருங்க. அதுக்குதான் சொல்றது, எதா இருந்தாலும் ஓகே மார்னிங். லாஜிக் என்ன அப்படின்னா, அவர் சொன்னோன்னே என்ன பண்ணுவோம், நம்ம எழுதிதான் ஆகும். அப்ப காசுக்காக ஒரு வேலை, ஒரு மாச சம்பளம் ஒரு பாஸ் சொல்றாருன்னு நம்ம அதை எழுதுறோம். இப்போ ஒரு ஜூம்ல லைவ்ல ஒருத்தன் ஃப்ரீயா சொல்றான், இந்த ஒரு கோலை எழுதுன்னு. யாருக்காக சொல்றான்? உங்க கோல்ஸை கேட்டு நான் என்ன பண்ண போறேன். ஆனா அந்த கோல்ஸை நீங்க எத்தனை பேர் எழுதுறீங்க அந்த நேரம்?
நினைக்கிறீங்க? எத்தனை பேர் முதல்ல மனசாட்சியோட நடந்துங்க. முதல் விஷயம் மனசாட்சியோட நடந்துங்க. நாம சரியா நடந்துக்கிட்டோம்னா பிரபஞ்சம் 20x கொடுக்கும். ஹெட்செட்டை போடுன்னு சொன்னா ஹெட்செட்டை போடணும். ஹெட்செட் இல்லாம எத்தனை பேர் கேக்குறீங்க? நீங்க உங்க முகத்தை தயவு செய்து கண்ணாடில போய் பாருங்க. ஹெட்செட் இல்லாம கேட்டீங்கன்னா அப்புறம் இன்னொன்னு இருக்கு, நான் சொல்லுவேன் அடிக்கடி, டைரியோ நோட்டோ இல்லாம கேட்காதீங்கன்னு சொல்றேன். எத்தனை ஜென்மங்கள் டைரியோ நோட்டோ இல்லாம கேட்டுட்டு இருக்கோ, தயவு செய்து முகத்தை கிட்ட க்ளோஸ் அப்ல வச்சு போய் கண்ணாடில பாருங்க. இந்த மூஞ்சி ஜெயிக்கிற மூஞ்சா? இவன் சொல்றானே, அவன் சொல்றதை செய்ய முடியல, நம்ம எதுக்குடா வரோம்? அவன் சொல்றதை செய்ய போறப்ப என்ன டேஷ்க்கு வரும்? அதை யோசிங்க. இப்ப அந்த 10 விஷயம் எழுதணும். உங்களுடைய இலக்கு என்ன, கனவு என்ன, நீங்க இதை ஏன் சார், எப்படி சார், எப்படி சார்? இப்ப நீ ஒரு வில்லா வாங்க போற 10 கோடி அப்படின்னும் போது 10 விஷயத்தை நான் பண்ணி இந்த வில்லாவை வாங்குவேன் எழுதுறதுக்கு உங்கள்ட்ட 10 பாயிண்ட் இருக்கா? இதுதானே கோல் செட்டிங். உங்களுக்கே கோல் செட்டிங் தெரியல, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எழுதல அப்படின்னா நீங்க எப்படி சார் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க? நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணல. தன்னை தாழ்த்தியவன் பைபிள்ல சொல்றாங்க, தன்னை தாழ்த்தியவன் உயர்த்தப்படுவான். யாருக்காவது அடிமையா இருக்கணும். ஒரு மென்டார் கோச் யார்ட்டையாவது போய் அம்மா சாமி ஐயா சாமி நீ சொல்றத கேட்கறேன்னு சொன்னதாலதான் இப்ப இந்த வாய்ஸே வருது, உயிரோட நான் பேசுறேன். நான் அந்த முடிவை எடுக்கிறேன்னா போய் சேர்ந்து 17 வருஷம் ஆயிருக்கும். அவ்வளவுதான், ஆவியா இங்க சுத்திட்டு இருக்கேன். லாஜிக் என்னன்னா, யாரோ ஒருத்தங்களை நம்ம சூஸ் பண்ணி அவன் என்ன சொன்னா செய்வோம். மாடியில இருந்து குதினா குதி, கடல்ல குதிக்கிறேன்டா, அவன் சொன்னதாலதான் நான் ஸ்கியூபா டைவிங்ல இருந்து வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணேன். ஒருவேளை என் குருவை நான் சந்திக்கல அப்படின்னா வாழ்க்கையில ஸ்கியூபா டைவிங்ல இருந்து ஒவ்வொரு நான் சொல்றதுல ஒரு இன்டர்நேஷனல் வென்யூஸ்ல சொல்றேன், அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல சொல்றேன், நான் சாதாரண இடங்கள்ல சொல்லல. அப்ப உங்கள் வாழ்க்கை மாற்றம் வரணும் அப்படின்னா யாராவது சொல்றத 100% கேட்கணும். உங்களுக்கான ஒருத்தர் இருக்கணும், அவர் சொல்றத கேட்கணும். கேட்கவே முடியாது. நீங்கள் எப்படி வாழ்க்கையில மாத்துவீங்க உங்களை? சரி, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன். அந்த லாஜிக் என்ன அப்படின்னு, ஏன் எப்படி இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்றதே இல்ல? ஏன் அப்படி இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? யாரா இருந்தாலும் கேளு, உங்க குழந்தை ஒரு டாய் வேணுங்களா, ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லுதா, ஏன்னு கேளு. அது சொல்ற விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, அது உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு, ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணா மட்டும் அதை எஸ் சொல்லு. எல்லாத்துக்கும் எஸ் சொல்ல வந்தோம் அப்படின்னா நம்ம நடுத்தோடு நிக்க போகணும். சரியா? அடுத்த விஷயம், நீங்கள் உங்களுடைய செயல்கள்ல ஏன் எப்படி இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்? எதுக்காக இதை யோசிக்கிறோம்? எதுக்காக இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம்? எதுக்காக நம்ம வேலைக்கு போறோம்? எதுக்காக இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம்? எல்லாம் யோசிங்க. சரி, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம், எப்படி ஒரு 100 கோடி கம்பெனியா மாத்த போறோம்? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? எப்படி 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 இது தெரியலன்னா நிறைய யோசிங்க, படிங்க, ஒரு மென்டார்ட்ட போங்க, ஒரு ப்ரோக்ராம் எடுத்துங்க, கோர்ஸை படிங்க. கொட்டி கிடக்குது, அற்புத களஞ்சியங்கள், அறிவு களஞ்சியங்கள் கொட்டி கிடக்குது. அதெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள வரணும். வெளியில இருக்கிற அந்த பிரபஞ்சத்துல இருக்க அறிவெல்லாம் உங்க மைண்டுக்குள்ள அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது அந்த அறிவெல்லாம் காசாம வரும். அதை நீங்க பாப்பீங்க. சத்தியமா ஒரு விஷயத்த நான் சொல்றேன், என்ன மாதிரி சூழல்ல நீங்க இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணீங்கன்னா உங்களால் கடனை அடைக்க முடியும், மிகப்பெரிய பணக்காரனா மாற முடியும். உங்க இண்டஸ்ட்ரியில உங்க அடிச்சுக்க யாருமே கிடையாது, நீங்க தான் ஹீரோ. இதை மட்டும் கரெக்டா கொண்டு போகணும். மேடம், கட் பண்ணி போலாமா?